அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாத்தையங்கார் பேட்டையிலிருந்து பேசுறேன். பேட்டை. இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் லேட் ஆகிறதுக்கான காரணம், எந்த காலகட்டத்துல கல்யாணம் நடந்தால் அது பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத பத்தி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கல்யாணம் அப்படின்னாலே கலஸ்திரக்காரகன் சுக்கிரன். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ அதை பொறுத்து தான் ஒருத்தருடைய கல்யாண வாழ்க்கை. சுக்கிரன் சிறப்பா இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு விரைவில் சீக்கிரமா கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் குருவோட சேர்ந்து இருந்து லக்னத்துக்கு 2 அல்லது 7ஆம் பாவகத்துல இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய வயசுலயே விரைவில் திருமணம் அப்படின்றது நடக்கும். அந்த திருமண காலகட்டம் வந்ததுமே. அதே இந்த சுக்கிரன் அப்படி இல்லைன்னா 2 7ஆம் அதிபதி குருவோட சேர்ந்து இருந்தால் கல்யாணம் அப்படின்றது ஓரளவு சீக்கிரமே நடக்கும். சுக்கிரன் சுய திரிசாம்சத்துல ஆட்சியா இருந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். திரிசாம்சம்னா என்ன? அதுக்குத்தான் டிகிரி கணக்கு பார்க்கணும்ன்றது ஜாதகத்துல. இப்போ ஆண் ராசிகள்ல பாத்தீங்கன்னா கடைசி 5 டிகிரி 5 பாகை சுக்கிரன் திரிசாம்சம். பெண் ராசிகள்ல முதல் 5 டிகிரி சுக்கிரன் திரிசாம்சம். ஆண் ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். பெண் ராசிகள் அப்படின்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இதெல்லாம் பெண் ராசிகள். இப்போ சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுல ரிஷபம், துலாம் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. இந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா, ரிஷப ராசி பெண் ராசி, முதல் 5 டிகிரிக்குள்ள இருந்தார்னா சீக்கிரமே கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ரிஷப ராசியில இருந்தா, அல்லது துலாம் ராசியில இருக்காருன்னா கடைசி 5 டிகிரியில இருக்கணும். அப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், சுக்கிரன் சுய திரிசாம்சத்தில் இருந்தால். இப்போ ரிஷபத்துல முதல் 5 டிகிரின்னு சொல்லிட்டோம். ஒரு டிகிரியை தாண்டி 5 டிகிரிக்குள்ள இருக்கணும். ஒரு டிகிரி ஒரு பாகைக்கு முன்னாடி இருந்தா அது 0 டிகிரி வந்துருச்சுன்னா சந்தின்ற அமைப்பாயிரும். அது சீக்கிரம் கல்யாணத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதே துலாம்ல கடைசி 5 டிகிரி சொன்னோம், அது 29க்குள்ளேயே இருக்கணும். 29 டிகிரியை தாண்டிடுச்சுன்னா அது சந்தி. அப்ப அது லேட்டாக தான் செய்யும். இதுவே ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி ஒரு பலமா சம்பந்தப்பட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரன் பலமா சம்பந்தப்பட்டு ஒரு ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்கள்ல இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்துல 4 7 10 அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தாலும் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல சனி ராகு கேதுவுடைய சம்பந்தம் பலமா இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனுக்கு கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். சுக்கிரனோட ஏதாவது ஒரு வக்ரமான கிரகம் சம்பந்தமா பலமாகிருச்சு அப்படின்னாலும் கல்யாணம் லேட்டா நடக்கும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து
அது சேராமையே இருந்தாலும் 8.5 டிகிரிக்குள்ள, சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் 8.5 பாகக்குள்ள, 8.5 பாகம் மட்டும் கேப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். சுக்கிரனோ அல்லது 2ஆம் அதிபதியோ வக்ரமானாலும் சரி, அல்லது 2 7ஆம் பாவகத்துல வக்ரமான கிரகம் இருந்தாலும் சரி, அல்லது 2 7ஆம் அதிபதி வக்ரமானாலும் சரி, கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சம்பவமும் நாம முடிவு பண்ணி நடத்துறது கிடையாது. எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. இந்த வயசுலதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நாம முடிவு பண்றது கிடையாது. எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. நாம ஒரு விஷயத்தை கண்டுக்காமலே விட்டாலும் அந்த காலகட்டம் வரும்போது தானா நடக்கும். அப்ப நம்ம அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம செயல்படுவோம், நடக்கும். நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நடக்காது. இந்த அமைப்புகள்லாம் இப்ப கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் சொன்னோம், லேட் ஆகிறதுக்கான அமைப்பும் சொன்னோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசை புத்தியை பொறுத்து தான் நடக்கும் எந்த ஒரு சம்பவமுமே வாழ்க்கையில. இப்போ கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரும் பாத்தீங்களா, அது யாருக்கெல்லாம் வரும்? இப்போ ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய பாவகத்திலேயோ அல்லது 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய பாவகத்திலேயோ பாவகிரகம் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கோச்சாரத்துல கண்டிப்பா அந்த கல்யாண வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். பாவகிரகம் அப்படின்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இப்போ ஒரு ஜாதகத்துல 1 7ஆம் பாவகம், லக்னம்ன்றது 1ஆம் பாவகம், அதுல 7ஆம் பாவகம், இந்த 2 பாவகத்துல கோச்சாரத்துல உங்க ஜாதகத்துல உதாரணமா உங்களுக்கு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவகம் எந்த பாவகம்? மீனம். இப்ப நீங்க கன்னி லக்னத்துல பிறந்திருக்கீங்க. கோச்சாரத்துல இந்த கன்னியிலையும் மீனத்திலையும் வக்ரமான கிரகங்கள் இருக்கும்போது, வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு சொல்லியாச்சு. நாம எதையும் தீர்மானிச்சு நடத்துறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி காலகட்டத்துல கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை பிரச்சனையாதான் இருக்கும். இப்போ இந்த கன்னி இலக்கணம் உதாரணம் சொன்னோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல வக்ரமான கிரகம் இல்ல, ஆனா 7ல பாப கிரகம் சனி இருக்கு கன்னி லக்னத்துக்கு. இப்போ உதாரணமா ஒரு சிம்ம லக்னத்தை எடுத்துக்கங்க, வக்ரமான கிரகம் இருக்குது கோச்சாரத்துல. சிம்மத்துல கேது இருக்காரு, 7 கும்பத்துல ராகு இருக்காரு. ராகு கேது எப்பவுமே வக்ரமா தான், பின்னோக்கி தான் போகக்கூடிய கிரகங்கள். ஆனால் கோச்சாரத்துல மற்ற கிரகங்கள் வக்ரமாகும் பாத்தீங்களா, குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதனும் சில நேரங்கள்ல வக்ரமாகும். இப்படி கோச்சாரத்துல நாம பிறந்த லக்னத்துக்கு 1 7ஆம் பாவகத்துல வக்ரமான கிரகங்கள் இருக்கும்போது கல்யாணம் நடத்தக்கூடாது. நடத்தக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, நடக்கக்கூடாது. அப்படி நடந்துருச்சுன்னா விதிப்படி வேற வழி இல்ல, அந்த கல்யாண வாழ்க்கை பிரச்சனையாதான், பெரிய அளவுல பிரச்சனையாதான் இருக்கும். அந்த கல்யாண வாழ்க்கை பிரச்சனையா இருக்குமா பிரச்சனை இல்லாம இருக்குமா அப்படின்றத நீங்க எந்த காலகட்டத்துல கல்யாணம் நடக்குது அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க பிறந்த ஜாதகத்துல குரு எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகத்துக்கு 4, 6, 8, 12 கோச்சாரத்துல குரு போகும்போதும் கல்யாணம் நடக்கக்கூடாது. தசா புத்தி ஒத்து அந்த மாதிரி காலகட்டத்துலதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கையும் உங்களுக்கு பிரச்சனையாதான் இருக்கும்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா இந்த குருபலம்னு சொல்றோம் இல்லைங்களா, குருபலம் இருந்தாலும் குருபலம் இல்லைனாலும் ஒருத்தருக்கு திசாபுத்தி வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். திசாபுத்தி ஒத்து வராம கல்யாணம் நடக்காது. குருபலம் இருக்கும் போது கல்யாணம் நடக்கிற மாதிரி திசாபுத்தி வருது அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். குருபலம் இல்லாத போது கல்யாணம் நடக்கிற மாதிரி திசாபுத்தி நடக்குது அப்படின்னா அப்ப நடக்கக்கூடிய கல்யாணம் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். இப்போ குரு பாத்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த பாவகங்கள்ல இருந்தா நன்மை செய்யும் கோச்சாரத்துல. மற்ற பாவகங்கள்ல இருந்தா நன்மை செய்யாது. இப்போ உங்களுடைய லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ கோச்சாரத்துல சாதகமா இருக்கு, அந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஓரளவாகும். லக்னத்துக்கோ ராசிக்கோ சரியில்லாம 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 10, 12 இந்த பாவகங்கள்ல குரு கோச்சாரத்துல போகும்போது உங்களுடைய லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ, லக்னத்துக்கும் கோச்சாரம் எடுத்துக்கலாம், சரியா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லக்னத்துக்கு ராசிக்கு பாதகமான இடத்துல கோச்சாரத்துல குரு போகும்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாண வாழ்க்கையும் உங்களுக்கு பிரச்சனையைத்தான் கொடுக்கும். இது எதுவுமே நம்ம தீர்மானம் பண்ணி இங்க எதுவுமே நடத்துறது கிடையாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. கருவறை முதல் கல்லறை வரை நம்ம முடிவு பண்ணி நடத்துறதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. இப்போ நல்லா இருக்கிறவங்க, வசதி வாய்ப்போட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, விதியை நம்ப மாட்டாங்க. ஆனா விதின்றது உண்மை. நல்லா இல்லாதவங்க விதியை தான் அதிகமா சொல்லுவாங்க. ஆனா நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, நம்புறாங்களோ நம்பலையோ, உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா விதி அப்படின்றது உண்மை. விதி பொய் அப்படின்னா இந்த உலகத்துல வறுமை கோட்டுக்கு கீழே யாருமே வாழ மாட்டாங்க. எல்லாருமே வசதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். விதி பொய் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். இந்த ஏழை பணக்காரன்ற ஏற்றத்தாழ்வுலாம் அங்க இருக்க போறது இல்லை. விதி உண்மைன்றதுனாலதான் அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இறுதியா ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் கழுத்துல தாலி கட்டுறதுனாலதான் அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்க 2 பேரும் இணைஞ்சு அவங்க 2 பேத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதனாலதான் அந்த குழந்தைக்கு இவங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு கூட பிறக்கிறதுனாலதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற உறவு முறை. மற்றபடி பூமியில எல்லாரும் தனித்தனி தான். அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை அவங்க தான் அனுபவிச்சாகணும். இதுதான் உண்மை. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் அவங்க செஞ்ச பாவ புண்ணியப்படிதான் அவங்க வாழ்ந்தாகணும். அதை மீறி எல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் ஜாதகம். அதாவது இந்த பொருத்தம் பாக்குறாங்க பாத்தீங்களா, அதாவது தசா புத்தி தான் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது எல்லாராலையும் சொல்ல முடியும். அதை மெயினா பார்த்து சொல்லணும். பொருத்தம் மட்டுமே பார்த்து பொருத்தம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி, இல்ல பொருத்தமே இல்லைனாலும் சரி, அவங்களுடைய தசா புத்தி என்ன தீர்மானிக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கையும் சரி இல்ல கல்யாணம் ஆகாம வாழ்றவங்களோட வாழ்க்கையும் சரி, எப்படி வாழ்க்கை போகணும்னு விதி தீர்மானிக்கப்பட்டிருப்போ அப்படிதான் ஒருத்தருடைய வாழ்க்கை. கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இவங்களுக்குள்ள இந்த விஷயங்கள்ல ஒத்து போகாது. பிரச்சனையோட தான் போகும் கடைசி வரைக்கும். பிரிஞ்சு பிரியாம தான் வாழ்வாங்கன்னா பிரிஞ்சு பிரியாம தான் வாழ்வாங்க. அதான் விதினா அது அப்படிதான் இருக்கும். அதையும் சொல்லிடணும். இந்த விஷயங்கள் மைனஸ், இந்த விஷயங்கள் பிளஸ்ஸா இருக்கும். அப்ப அந்த மைனஸான விஷயங்களை என்ன பண்ணணும், ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். புரியுற மாதிரி இப்ப சொல்லணும்னா, இப்ப கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகு போயிட்டு இருக்காரு, சிம்மத்துல கேது போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி அல்லது கும்ப லக்னம் கும்ப ராசியில பிறந்த அத்தனை பேத்துக்குமே பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு 7ஆம் பாவம் கும்பம், கும்பத்துக்கு 7ஆம் பாவம் சிம்மம். இப்ப சிம்மமோ கும்பமோ ராசியோ அல்லது லக்னத்திலேயே நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா
தேவையில்லாத அல்பத்தனமான சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மனஸ்தாபம் அதிகமா வரும். பல பேருக்கு விட்டு புடிங்கி அடிச்சு விட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலையும் கூட வரும். இப்போ இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் நீங்க முட்டாள்தனமா சண்டை போட்டு கிடக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுல, விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான் இந்த ஜோதிடம், ஜாதகம். இப்போ இது ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, மனைவிக்கு அந்த விஷயம் தெரியலையா, கணவருக்கு தெரிஞ்சிருச்சா, அப்ப அந்த கணவர் தான் விட்டு கொடுத்து போகணும். சரி, கணவருக்கு தெரியல, மனைவிக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா, அப்ப அந்த மனைவி தான் விட்டு கொடுத்து போகணும். இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றதுனால யாரும் தன்மானத்தை, சுயமரியாதை இழக்க சொல்லல. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் தான் மனைவி கிட்டையும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் வெக்கம், மானம், சூடு சோதனையை பார்க்க கூடாது. அப்பதான் நல்லபடியா வாழ முடியும். அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கணவன்கிட்டையும் தன்னை பெற்ற அப்பா அம்மா கிட்டையும் வெக்கமான சூடு சோதனையை பார்க்க கூடாது. அப்பதான் எனக்கு நல்லபடியா வாழ முடியும். இந்த இடத்துல விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய சிக்கல் இல்லை. அதுக்காக மற்றவங்க ஒருத்தெல்லாம் ரொம்ப வம்பு பண்ற மாதிரி நடந்துக்க சொல்லல. முக்கியமான உறவுகள் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா முதல் முக்கியமான உறவு. அடுத்ததா ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவன். இந்த உறவுகள் கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போயிட போறதில்லை. சினிமாவில் டைலாக் வந்தா ஏத்துக்கிறீங்க, விட்டு கொடுக்கறவன் கெட்டு போறது இல்லைன்ட்டு. நிஜ வாழ்க்கையில் அதை கடைபிடிங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும். ஜோதிட விதிகள் குறைவா தான் சொன்னேன், மற்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி அதிகமா பேசி தேவையில்லாத விஷயங்களை பேசி வர்ற வீடியோ வராது. மிக்க நன்றி இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல பிடிக்கும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.